கல்பனா, நடந்து முடிஞ்சு போனதை பத்தி இப்ப எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? தோத்து போனதை முதல்ல மறந்துட்டு ஜெயிக்க போறத பத்தி யோசி. ஆமா, நாளைக்கு என்ன போட்டி? அத முதல்ல சொல்லு. ஆடை அலங்கார போட்டி. அப்படின்னா ஃபேஷன் ஷோன்னு சொல்லுவாங்கல்ல, அதையே வீட்டுல நடத்துறாங்க, அவ்வளவுதான். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுடி. ஐயோ, அழகான Dress போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி ஒய்யாரமா நடந்து போகணும். அத பார்த்துட்டு அவங்க மார்க் கொடுப்பாங்க. அதுதான் ஃபேஷன் ஷோ. ஓ, இந்த டிவில இடுப்பு அப்படி இப்படின்னு ஆட்டிட்டு நடந்து வருவாளுங்களே, அதுவா? அப்ப எழுதி வச்சுக்கோ, இதுல நீ தான் ஜெயிக்கிற. எப்படி சொல்ற? ஆமா, அது அப்படிதான். சரி, எதுக்கு புதுசு புதுசா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு? அதான் ஏற்கனவே ஒண்ணு பண்ணோமே, அதே பண்ணிடுவோம். என்னம்மா சொல்ற? அதான்டி, உன்னோட ரிசப்ஷன் சமயத்துல வேதவல்லியோட புடவையில நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓட்டைய போட்டோமே, அதே மாதிரி இப்பவும் பண்ணிடு. நாளைக்கு அவ எந்த புடவை கட்ட போறான்னு கண்டுபிடிச்சு அதுல ஓட்டைய போட்டுடு. கட்ட போற நேரத்துல எடுத்து பார்த்துட்டு டென்ஷன் ஆயி அதுலயே தோத்துருவா. என்ன நான் சொல்றது? மா, ஒரு தடவை ஓட்டைய போட்டுட்டு நம்ம மாட்டாம இருந்ததே பெரிய விஷயம். திரும்பவும் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நீ வேற ஏதாச்சும் ஐடியா கொடு. என்ன பண்ணலாம்? கல்பனா, ஐடியா ரெடி. சொல்லு. அவ போட்டியில கலந்துக்க எப்படி ஏதாச்சும் ஒரு நார்மலான புடவை தான் எடுத்து வச்சிருப்பா. நீயும் மாப்பிளையும் அதை விட விலை உயர்ந்த அழகான ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு போட்டியில கலந்துக்கோங்க. அப்புறம் அவங்கள விட நீங்க அழகா இருப்பீங்க, உங்களுக்கு தான் அதிக மார்க் கிடைக்கும். என்ன நான் சொல்றது? நல்லாதான் இருக்கு, அழகா இருக்கும். ஆனா என்கிட்ட தான் அந்த மாதிரி காஸ்ட்லியான புடவை இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலா கல்பனா? இல்லன்னா வாங்க வேண்டியதானே. மாப்பிளைக்கு ஒரு 20-25 ட்ரெஸ் வாங்கிடு, உனக்கு 50,000 ரூபாயில புடவை வாங்கிடு. மா, 50,000? அப்படின்னா 75,000. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? நீ எங்கேயும் போக வேண்டாம். நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு புருஷனோட பர்ஸ் தாண்டி ரிசர்வ் பேங்கே. மா, அதெல்லாம் சரி. ஒரு 5,000மோ 10,000மோனா ஓகே. 75,000 ரூபாவை எப்படி பர்ஸ்ல வச்சிருப்பாங்க? பணமா வச்சிருக்க மாட்டாரு, ஆனா கார்டா வச்சிருப்பாருல. என்னம்மா சொல்ற? இவ ஒருத்தி, உனக்கு நான் எல்லாத்தையும் விலைக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதாண்டி இந்த கிரெடிட் கார்டை தான் சொல்றேன். மாப்பிள்ள கிரெடிட் கார்டு வச்சிருக்காருல்ல, பேங்க்குக்கு ஒரு கார்டா கலர் கலரா 4-5 கார்டு வச்சிருக்காரு. அப்புறம் என்ன, அதுல இருந்து ஒரு கார்டு எடுத்துட்டு போய் வாங்கிடு. கார்டோட பின் நம்பர் தெரியுமா? தெரியுமா? அடிக்கடி மறந்து போயிடுவாருங்கிறதுக்காக எல்லா கார்டுக்கும் வீட்டு கார் நம்பரை தான் பின் நம்பரா வச்சிருக்காரு. நல்லதா போச்சு, விஷயம் முடிஞ்சது. இப்பவே மாப்பிள்ளையோட கார்டை ஆட்டைய போடு, நேரா கடைக்கு போய் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுக்கு பில்ல போடு, போட்டியில அந்த ட்ரெஸ்ஸ போடு, ஜெயிச்சு விசில போடு, சந்தோஷத்துல கடைசியில அம்மாக்கு ஒரு போனை போடு. என்ன நான் சொல்றது? அப்படி போடு. மா, நீ சில நேரத்துல சொதப்புனாலும் சில நேரத்துல ஐடியாவை அப்படியே அள்ளி கொட்டுறியம்மா. எப்படிமா இதெல்லாம்? அது அப்படிதான். ஐயோ அம்மா, நீ புகழாதம்மா, அப்புறம் திடீர்னு என்ன பிடிச்சி திட்டுவ. புகழ்ச்சி பிடிக்காத அம்மாவா இருக்கியம்மா. என் செல்லம் அம்மா, ஐ லவ் யூ மா. ஐ டூ. அப்புறம் கடை மூடுறதுக்குள்ள சீக்கிரமா போய் Dress வாங்கிட்டு வர வழியை பாரு கல்பனா. சரிமா பை பை. இன்னொரு விஷயம், இது பாரு, அவளை விட 5 மார்க் 6 மார்க் கம்மியா இருக்குமேன்னு கவலைப்படாத. போட்டியோட முடிவுல நீ தான் ஜெயிக்க போற, சரியா? சரிமா. இந்த நவராத்திரி போட்டியில ஜெயிக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் பரிசு தட்டுறோம், நம்ம பிளான் பண்ண மாதிரி பேங்காக்கு பறக்குறோம். எப்படி? சூப்பர் ஐடியாமா. சரிமா, நான் முதல்ல ஷாப்பிங்க்கு கிளம்பி போறேன், நேரமாச்சு. சரிம்மா, போன வச்சிடுறேன். அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிடலாமா? செஞ்சிருவோம். எந்த கார்டை செலக்ட் பண்றது?
Inky Pinky Ponky, father had a donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. இதான் ஷாப்பிங் பண்ணிட வேண்டிதான், துணியா அள்ளிட வேண்டிதான். உன்னை தேய்ச்சிடுறேன். ஏய் அச்சி காலி பண்ணிடுவேன். ஏ மௌன நில்ல எங்க ஓடுற? இந்த பாரு நீ எந்த ஏரியால இருந்தாலும் சரி, நீ உன்னை அசால்ட் பண்ண விட மாட்டேன். ஏய் ஓடாத, அச்சி காலி பண்ணிடு சொல்லிட்டேன். என்ன சத்தம் அது? ஓடாத. ஏய் நில்லு நம்ம ரூம்ல டிவி கூட கிடையாது. நில்லு. ஏய் யார் கூட இப்ப இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு? ஏய் பாரு ஓடாத. உள்ள போய் பாத்துருவோம். ஏய் ஓடிடா. வாங்க. ஏய் யார் கிட்ட? டேய் ஐட்டக்காரனா நான் ஐட்டக்காரனா? ஏய் எங்க யாராண்ட வேலை கட்டுனது? ஏய் ஏங்க? ஏய் அச்சி காலி பண்ணிடுவேன். ஏய் எங்க போயிட்டா? என்னங்க என்ன பண்றீங்க? ஏய் ஏய் தெரியுமா சண்டை செய். ஏய் ஏங்க? இங்க கொஞ்சம் விட்டுறோனா? ஏய் ஐயோ, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. காலி பண்ணு. ஏய் என்ன ஆச்சு உங்களுக்கு? எங்க போயிட்டா? ஏய் ஏய் நீ ரத்தத்தை பார்க்க விட மாட்டேன். ஏய் 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 வெளிய வெளிய. ஐயோ இருங்கன்னு சொல்றேன்ல. நில்லுங்க 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 நில்லுங்க. என்னங்க நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? என்னங்க நான் கேட்கணும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அசால்ட் பண்ணுகிறேன், கொலை பண்ணுகிறேன். அப்போ என்ன சொல்றீங்க? லுக் அட் மீ. என்னது அது? என்ன அது? அதுவா? அதுவும் என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? 10 எலி 4 பெர்சல் 2 லேடிஸ் ஒரு ஜென்ட்ஸ் 8 கர்ப்பாம்பூச்சி 4 பல்லி ஒரே ஒரு சுந்தரி தவுளுனது எனக்கு தாகா குத்திச்சு விட மாட்டேங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நாங்க உங்க பிரச்சனை எதுக்குங்க இதெல்லாம் புடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ நாங்க நீ எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? நாளைக்கு நம்ம வீட்ல என்ன போட்டி நடக்க போகுது? நாளைக்கு ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. ஏன்? அது என்ன வேணும்? என்ன வேணும்? நாங்க நீங்க குழந்தை மாதிரி சும்மா கேள்வி கேட்டுக்கிறீங்க பொறுப்பே இல்லாம. ஃபேஷன் ஷோக்கு போட்டுக்கு நல்ல ட்ரெஸ் வேணும்ல, அதுதான் எல்லாத்தையும் மட்டா பண்ணுங்கிறேன். சத்தியமா எனக்கு புரியல. நாம இந்த போட்டில ஜெயிக்கணுமா வேணாமா? என்னங்க சொல்றீங்க? நாம கேட் வாக்ல நடக்கிறதுக்கும் இதெல்லாம் கொல்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு என்ன அம்னிசியா கிம்னிசியா இருக்குதா? பல்ஸ் எல்லாம் மறந்துடுவீங்களா? 2 மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட ரிசப்ஷன் நடந்துச்சுல, அப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? கீஞ்சிட்டு போங்க. நீங்க கஜினி சூர்யாவோட மோசம் பொசுக்கு எல்லாத்தையும் மறந்துறீங்க. நீங்க ரிசப்ஷனுக்கு கட்ட வேண்டிய புடவைல எலி கட்சி ஓட்ட போடல. ஆமா. நாளைக்கு நம்ம போட்டிக்கு வாங்கி வச்சுக்க ட்ரெஸ்ல எலி கட்சி ஓட்ட போச்சு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா நைட்டுக்கிற பசங்க எல்லாம் பண்டில் பண்ணுகிறேன். எல்லாத்தையும் அசால்ட் பண்ணிட்டு அந்த சுண்டலி மட்டும் எஸ்கேப் ஆயிடுச்சு. மாவனே ஒரு டவுசர் அவங்க போட மாட்டாங்க. நில்லுங்க. நாங்க உங்க பிரச்சனை. எதுக்கு சண்டை போடுறது டிஸ்டர்ப் பண்ணுகிறீங்க? ஏங்க நான் இப்பெல்லாம் ட்ரெஸ் கபோர்ட்ல வைக்கிறதே இல்ல, பீரோல வச்சிடுறேன். அதனால நீங்க இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. போதுமா? Are you sure? ஷூர். பக்கா? பக்கா. கான்ஃபிடென்ட்? ஐயோ ஆமாங்க. ஐயோ நான் நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா பாவம் இதெல்லாம் அல்பாயுசுல போயிடாதுல்ல. பாவங்க சோ சேடுங்க. சீ. ஆமா எலிய கொன்னீங்க சரி, ஏன் கருப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் கொன்னீங்க? ஐ சகா கேட்டிங்களே. உங்களுக்கு இந்த பல்லி கருப்பாம்பூச்சில பார்த்தா பயமே வராதா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் நீங்க இதெல்லாம் பாத்ரூம்ல தினம் பார்த்து அலறி கத்தி கூச்சல் போடுற சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குதே, அத்தை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். இனிமே நீங்க டோன்ட் வரிங்கோ, அதான் எல்லாத்தையும் நான் என்கவுண்டர் பண்ணிட்டேனே. இனி நீங்க பயப்பட தேவையில்ல. சரி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் ரெடி பண்ணி வைக்கிறீங்க? ஏதாவது இருக்கிற சாரியில கட்டிக்க வேண்டியதான். நினைச்சேங்க ஏதாவது சிம்பிளா சப்பையா போட்டு நீங்க சொதப்புவீங்கன்னு நினைச்சேன். எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு சிறப்பா சில ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்காகவே ஸ்பெஷலா பெரிய ஒரு காஸ்டியூம் டிசைனர் உங்களுக்காகவே நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். நாங்க ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறீங்க, யாரும் கேட்க மாட்டீங்களா?
ஆ, யாரு சாட்சாத் ஐதான். ஆ, நீங்களா? யா நீங்க காஸ்டியூம் டிசைன் எல்லாம் பண்ணுவீங்களா? ஏங்க நாங்கெல்லாம் காஸ்டியூம் டிசைனிங் பண்ணக்கூடாதா? ஹலோ, சைனாவுக்கு போய் 7-8 கோர்ஸ்லாம் முடிச்சுன்னா வந்துக்கிறோம். சரி சரி நம்புறேன். இந்த காஸ்டியூம் டிசைனர் டிசைன் பண்ண Dress நான் பார்க்கலாமா? ஐயஸ் அஃப்கோர்ஸ் முட்டை கோசுங்க நீங்க தானுங்க பார்க்கணும். நான் எத்தனை வரேன். வெயிட்டிஸ். Come on you, look at me. சாரியா? ஆமா வேதாஜி, இந்த சாரியை கட்டின நீங்க ரேம்ப் வாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்குங்க. ஆ, ஆமா, இதோட விலை என்ன? 40,000-மா? 40,000 கிடையாதுங்க, 40,000 அவ்வளவுதான். எதுக்குங்க இவ்ளோ காஸ்ட்லியா? ஏங்க, நீங்க ரேம்ப் வாக்ல ஜெயிக்கணும்ல, அதுக்குதான். சரி, இவ்ளோ பணத்துக்கு என்ன பண்ணீங்க? அதெல்லாம் வந்து உங்களோட கை சம்பாத்தியம் தான். என் கை சம்பாத்தியமா? என்ன சொல்றீங்க? மருதாணி போட்ல ஜெயிச்சிங்கல்ல, அந்த பணம் தான் இப்ப புடவையா மாறி இருக்குது. இப்ப சொல்லுங்க, இது உங்க கை சம்பாத்தியம் தானே? ம். அதெல்லாம் சரி, இவ்ளோ பண்ண நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே. ஐயோ, அப்படியா? வாட் இஸ் இட்? என்னது? மேட்சிங் ப்ளவுஸ் வாங்குறதுக்கு மறந்துட்டீங்களே. இனிமே இத கொண்டு போய் டெய்லர் கிட்ட கொடுத்தா கூட நாளைக்கு கூட கிடைக்காது, 2 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். வாட் இஸ் சில்லி கேர்ள். ஐயோ ஐயோ. இப்போ எதுக்காக சிரிக்கிறீங்க? பின்ன என்னங்க, புடவை வாங்குற அளவுக்கு எங்களுக்கு ஜிகே இருக்குதுன்னா மேட்சிங்கா பிளவுஸ் வாங்க தெரியாதா? அதுவும் வாங்கிட்டீங்களா? புடவைக்கு டவுன் என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஏன் அப்படி அசத்திட்டோம்ல? சர்ப்ரைஸ் செமையா இல்ல? மண்ணாங்கட்டி. ஹே, வாட் ஹேப்பன்? டீச்சிங் சரியில்லையா? ஏங்க, நீங்க பாட்டுக்கு ஒரு பிளவுஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி எனக்கு ஃபிட்டிங்கா இருக்கும் சொல்லுங்க? சேம் சில்லி கேர்ள். இப்போ எதுக்கு மறுபடியும் சிரிக்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி உங்க பிங்க் பிளவுஸ் ஒன்னு காணும் உடலாம் தேடினீங்களே, ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க. அது கச்சிருக்காதே. ஆமா, கிடைக்கவே இல்ல. அது எப்படிங்க கிடைக்கும்? ஆட்டைய போட்டதே நான் தானே. ம்? என்ன சொல்றீங்க? ஐ அம் டெல்லிங் தி ட்ரூத். இந்த புடவைக்கு மேட்சிங்ல பிளவுஸ் தைக்கலாம் டெய்லர் ஆண்ட போனா அளவு பிளவுஸ் இல்லாம தைக்க மாட்டேன்ட்டா. உடனே உங்க பிங்க் பிளவுஸ் நான் தான் சுட்டுட்டேன். எப்படி? பாஸ், யூ ஆர் அமேசிங். தேங்க்யூ வேதாஜி. நாளை இந்த புடவை கட்டுன்னு ஜட்ஜிக்கு முன்னாடி ரேம்ப் வாக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், தாறு மாறு தகாலி சோறு, நம்ம தான் ஜெயிக்கிறோம். வின்னிங் த மேட்ச். சரி, நீ இப்ப நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. அந்த சுண்டலிய வந்து என்ன பயங்கரமா சிலிமிசம் பண்ணிடுச்சு. அதை அச்சு நசி நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். அச்சோட காலி ஏங்க பண்ண. இந்த கொலவெறி? இது கொலவெறி கிடையாதுங்க, கடம்ப உணர்ச்சி. ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம்னா அது முடியாமல பின் வாங்க கூடாது. தட் இஸ் நாகராஜ். ஓகேவா? ஒருவேளை இந்த ட்ரெஸ்ல இது வாட்ட போட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? யூ கோ அவுட்டுங்க, ஐ கில் த ராட்டுங்க. ஏ சுண்டலே, எங்கடி போன நீ? இறி உன என்ன பண்ற பாரு. எங்கடி? ஏய் யாமா. ஏய் வாங்க மேடம், வெல்கம். என்ன பாக்குறீங்க? வணக்கம். நான் காஸ்ட்லியா Dress பார்க்கணும். கண்டிப்பா மேடம். என்ன பாக்குறீங்க? சாரியா இல்ல Dress மெட்டீரியலா? ஆஹா, அதெல்லாம் இல்ல. மாடர்ன் Dress வேணும். ஓ, அதுவும் காஸ்ட்லியா வேணும். மாடர்ன் Dressனா என்ன மாதிரி மேடம்? இந்த அனார்கலி, லெஹெங்கா, லெகிங்ஸ் அந்த மாதிரிலாம் காமிங்களேன். இதுதான் மாடர்ன் Dress-ஆ? சரிங்க மேடம், 1 மினிட்.
இத பாருங்க மேடம், இது சூப்பரா இருக்கும். ஆமா. இதையும் பாருங்க. 5000-ஆ? ஹலோ, மேடம் என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னாச்சு மேடம்? காஸ்ட்லியா ட்ரெஸ் காமிங்கன்னு சொன்னா வெறும் 5000 ரூபாய்க்கு காமிச்சிட்டு இருக்கீங்க. இதான் உங்க ஊர்ல காஸ்ட்லியா? சாரி மேடம். என்ன சாரி மேடம், பூரி மேடம்னு? இன்னும் காஸ்ட்லியா எடுத்து காமிங்க. எஸ் மேடம். இத பாருங்க மேடம். 10,000-ஆ? என்ன இது? என்னாச்சு மேடம்? என்னோட ரேஞ்சுக்கு 10,000 தான் காஸ்ட்லியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். பொதுவா மத்தவங்க எல்லாருமே 10,000 ரூபாய் தான் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. அதான். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? என் ரேஞ்சுக்கு 10,000 ரூபாய்லாம் நான் என் சர்வெண்ட்டுக்கு கொடுக்குற டிப்ஸ். சாரி மேடம், நான் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வேணா காட்டுறேன். இத பாருங்க மேடம். 35,000-ஆ? அதுக்கும் மேல. ஓகே மேடம். இத பாருங்க மேடம். என்ன இது? 38,000. சரிங்க அதுக்கும் மேடம். மேல. இத பாருங்க மேடம். 50,000 ரூபாய். 50,000-ஆ? ம்ஹும். அதுக்கும் மேல. ஓகே. இத பாருங்க மேடம், நல்லா இருக்கும். 65,000-ஆ? ம்ஹும். அதுக்கும் மேல. அதுக்கு மேல இல்ல மேடம். ஏன் இல்ல? கீழே வேணா ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கிறதுலே காஸ்ட். காமிங்க காமிங்க. அதாவது தேர்தானு பாப்போம். இத பாருங்க மேடம். இது ஒரே ஒரு பீஸ் தான் மேடம் இருக்கு. 75,000-ஆ? இதுக்கு மேல எதுவும் இல்லையா? இதுக்கு மேல வேணும்னா ஆர்டர் பண்ணி தான் மேம் வர வைக்கணும். 2 வாரம் ஆகும். பரவாயில்லையா? ஆ, ஆ, வேண்டாம், இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, அப்புறம் உங்க கடையில ஜென்ஸுக்கு ட்ரெஸ் இருக்கா? ஷூர் மேம், இருக்கு. நல்லா காஸ்ட்லியா கோட்டு சூட்டு எல்லாம் இருக்கா? இருக்கு மேடம். இருக்கா? இதே ரேஞ்சுக்கு ஒரு 75,000ல பாத்தரலாமா? ம்ஹும். அது ஒரு 20-25,000 ரூபாய்க்கு போதும். ஒரு 2 மினிட்ஸ் மேடம், வெயிட் பண்ணுங்க. இது பாருங்க மேடம், லேட்டஸ்டா வந்தது. இது ஓகே, இது போதும். இது ரெண்டும் பேக் பண்ணிடுங்க மேம். மேடம், இது ரெண்டும் சேர்ந்து 1,08,000 ஆகுது மேடம். ஓகே, பில் பே பண்ணிடுங்க. பேக் பண்ணிடுங்க. இது பேக் பண்ணிடுங்க. என்னது இது? 1,08,000 ரூபாய் ஸ்வைப் பண்ணிருக்காங்க. கார்ட்ஸ் எல்லாம் காணும். யார் எடுத்திருப்பாங்க? கல்பனா தான் காலையில பர்ஸ திறந்தா. அவதான் எடுத்திருக்கணும். ஐயோ, என்ன உடனே ஃபோன் பண்றாரு? கார்டு தேய்ச்சதும் மெசேஜ் போயிருக்குமா? அதான் உடனே கால் பண்றாரு. என்னன்னு கேப்போம். சொல்லுங்க. ஏய், கார்டு எடுத்தியா? எந்த கார்டுங்க? ரேஷன் கார்டா இல்ல விசிட்டிங் கார்டா? ஏய், விளையாடாத. கிரெடிட் கார்டு எடுத்தியா? கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா உங்க பர்ஸ்ல இருந்து கார்டு நான் எடுத்தேன். எதுக்காக இப்போ கார்டு எடுத்த? எதுக்காக எடுப்பாங்க? பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் எடுத்தேன். பர்ச்சேஸ் பண்ணியா? அடி பாவி, 1,00,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்க நீ. 1,00,000க்கு இல்லைங்க, 1,00,000க்கு தான். ஏய், விளையாடிட்டு இருக்காத. அப்படி என்னடி 1,00,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண? நாளைக்கு ஃபேஷன் ஷோ போட்டி இருக்குல்ல, அதான் நமக்கு Dress வாங்க வந்தேன். ஏண்டி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அந்த போட்டியில ஜெயிச்சாலே 1,00,000 ரூபாய் தான் பிரைஸ் மணின்னு சொன்னாங்க. நீ என்னடானா 1,00,000க்கு மேல Dress எடுத்துக்கேன்னு சொல்ற? அது இவ்வளவு சாதாரணமா சொல்ற இந்த விஷயத்த? ஏங்க, நமக்கு பணமாங்க முக்கியம். சொல்லுங்க, நமக்கு பணமா முக்கியம். நாம இந்த போட்டியில ஜெயிக்கணும், அதுதாங்க முக்கியம். சும்மா வருமா சுகுமாரி? நல்ல காஸ்ட்லியா Dress போட்டுட்டு போனாதான் நாளைக்கு ஜெயிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஏய், என்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்க. வீட்ல இருக்கிற ஏதாவது Dress போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது தானே? தெரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு.
இருக்கிற பழைய துணியெல்லாம் போட்டுட்டு அவங்க முன்னாடி நடக்கணும், அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கணும், அதானே உங்க ஆசை. பரவாயில்லைங்க, பரவாயில்ல, நான் பழைய கிழிஞ்ச துணிய போட்டுக்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு அங்க போய் நின்னு அழுதுட்டு இருக்க? அழுவாம என்ன பண்றது? உங்க காசை நான் செலவு பண்ணிட்டேன், அதுக்கு தானே நீங்க என்ன திட்டுறீங்க. தப்புதாங்க. நான் இவங்க கையில கால விழுந்தாவது அந்த காசை மறுபடியும் வாங்கிடுறேன், கவலைப்படாதீங்க. அந்த பழைய துணியை கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி நடந்து நான் அசிங்கப்பட போறேன், அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும். பரவாயில்ல. ஏய், சி, அழாதேன்னு சொல்றேன்ல. நீ கார்டு எடுத்துட்டு போனது தப்பு இல்லடி, ஆனா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு போனோம்ல. அதுவும் இல்லாம இவ்வளவு காஸ்ட்லி ஆடி வாங்குவ? இந்த பில்ல சரி பண்றதுக்குள்ள என் உயிரே போயிடும். ஒரு லக்ஷ்மியனுக்கு ஓனர் பேசுற பேச்சா இது? உங்களால முடியுங்க. அது மட்டும் இல்லாம நான் எனக்கு மட்டும் வாங்கல, உங்களுக்கும் சேர்த்துதான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் அமைதியாயிட்டீங்க. இப்ப வாங்கணுமா வேண்டாமா? அதான் வாங்கி தொலைச்சிட்டல, வீட்டுக்கு கிளம்பி போ. தேங்க்ஸுங்க. ஏய், நேரா வீட்டுக்கு தான் போகணும். இன்னும் கண்ணாடி வாங்குறேன், ஷூ வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போய் கார்டை ஸ்வைப் பண்ணேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் உன்னை. இன்னைக்கு Dress மட்டும்தான், வேற எதுவும் வாங்க மாட்டேன். உன்னை நம்பலாமா? சத்தியமா நம்புங்க. சரி, பாய். பை பை.